இன்னைக்கு தைப்பூசம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நான் போயிட்டு 1 1/2 மணி நேரம் நாய் மாரி அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயத்துக்கோசரம் கோவப்பட்டுட்டு போயிட்டு. வீட்ல வந்து மீன் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு தொட்டி கழுவிட்டு இருந்தேன். தொட்டி கழுவிட்டு இருக்கும்போது வீட்ல அம்மா என்னன்ட்டாய்ங்க, "அதெல்லாம் கழுவக்கூடாது. அதெல்லாம் தொட்டி வாங்கி தான் வளர்த்தணும். இதெல்லாம் வளர்த்தக்கூடாது. இதெல்லாம் யாரு வளர்த்துவாங்க?" ஆய் ஊயின்னாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. இதுக்கோசரமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கி வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கோவப்பட்டுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்துன்னு சுத்திட்டு வரேன். போய் பார்த்தா இன்னைக்கு தைப்பூசம் ஒரு விசேஷ நாள் 1. 2வது இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. மத்தியானம் 12 மணிக்கு மேல ஆகி போயிருச்சு. ஸோ கடை எதுவுமே இல்ல. இந்த அக்வாரியம் தொடர்புடைய கடை எதுவுமே கிடையாது. போயிட்டு நாய விட மோசமா அலன்னு அலைஞ்சுப்புட்டு கம்முனு வேர்த்து விறுவிறுக்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த மாரி ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கம்முனு இருக்கணும். நாம கம்முனு இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசி நம்மள கோவப்படுத்தி விட்டுர்றாய்ங்க. நாம வேற கோவம் சுள்ளுன்னு வந்துருது. என்ன பண்றது இப்போ? இந்த கோவம் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையிலேயே அருமையா இருக்கும். கோவம் மட்டும் படவே கூடாது. தேவையில்லாத வேலை. இன்னைக்கு போயிட்டு அலைச்சலுக்கு அலைச்சலு, பெட்ரோலுக்கு கேடு. அது மட்டும் இல்லாம டென்ஷன் ஆகி உடம்புக்கும் அனத்தம். கம்முன்ட்டு இருந்தா சந்தோஷமா வச்சிருப்போம். இப்பெல்லாம் நான் சண்டை போட்டுவிட்டேன். அவங்களாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டுறேன்ட்டு. என்ன போ தேவையில்லாத வேலை. கோவமே படக்கூடாது. ஏன்டி ஓகே. இன்னைக்கு வந்து வெள்ளி விலையை பத்தி நம்ம பேசலாம்னு இருக்கிறோங்க. வெள்ளி விலையை பத்தி பேசுறோம் அப்படிங்கும் பொழுது, வெள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்துல இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் புழங்காத வீடு கூட இருக்குது. தங்கத்த கூட கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க. ஆனா வெள்ளி யாரும் அடமானத்துக்கு வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது வெள்ளி அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலும் பெண்கள், ஆண்கள் எல்லாருமே புழங்கக்கூடிய ஒன்று தான் வெள்ளி. பெண்கள் கொலுசு வடிவத்திலயோ, அல்லது கால்ல மெட்டி வடிவத்திலயோ, அல்லது ஆண்கள் கையில மோதிரம் வடிவத்திலயோ, அல்லது கையில காப்பு வடிவத்திலயோ, ஏதோ ஒரு வடிவத்துல வீட்ல வெள்ளி அப்படிங்கிறது புழங்கிட்டு தான் இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்ல கூட வந்து பார்த்தோம்னா, ஒரு ரூ. 7,00,00,000 வேல்யூவேஷன்ல வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்காரம்மா வந்து பீரோ வாங்கியிருக்கிறாங்க. ரூ. 7,00,00,000 மதிப்புல வெள்ளியிலேயே பீரோ வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது தொடர்புடைய காணொலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வலைதள பக்கங்கள்ல இருக்குது. சந்தேகமா இருந்தா நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாரி வந்து வெள்ளி அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லயுமே புழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான யாருமே தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி. அப்படி இருக்கக்கூடிய வெள்ளி அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரூ. 1,00,000 தொடல. எது 1 கிலோ பார் வெள்ளி. ஆனா முந்தா நேத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வெள்ளி 4,00,000 தாண்டிருச்சு. ஓவர்டேக் ஆஃப் 4 லேக்ஸ் 4,00,000 தாண்டி போயிருச்சு. அப்படி 4,00,000 தாண்டி வெள்ளி விலை போயிருச்சே, இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையா வெள்ளி வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஏமாற்றம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, 1 கிலோ வெள்ளி, 1 பார் வெள்ளி 1 கிலோ வந்து முந்தா நேத்து 4,15,00,000 இருந்தது. வெள்ளிக்கிழமை 4,15,00,000 இருந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு 1 கிலோக்கு 85,000 மைனஸ் ஆயிருச்சு. அன்னைக்குங்கன்னு பார்த்து ரூ. 4,00,000 போட்டு வாங்கினவங்கலாம் இன்னைக்கு 3,25,000 அப்படிங்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 85,000 நட்டம். இதுவே வந்து 40,000, 50,000, 1,00,000 இருக்கிறப்ப வாங்கி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாபம் தான். யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு தான். இப்படி ஏறும், வெள்ளி விலை ஏறும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நாம கம்முனு இருப்போமா? இருந்திருப்போமா? கிடையாது. எங்கன்னா உடனே வாங்கியாச்சு வெள்ளி வாங்கி வச்சிருப்போம். போடா ரூ. 10,00,000 நான் வெள்ளி வாங்கி வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு ரூ. 4,00,000 போணுச்சுன்னா, ரூ. 40,00,000 4 மடங்கு லாபம். போடுறா கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு, நாம எப்படி இருந்திருப்போம்? செம்மையா இருந்திருப்போம். அருமையா இருந்திருக்கும். இது எல்லாமே எதிர்பார்க்காத Incoming voice விஷயங்கள் தான். call from Black Flag location Flag Radina Vel on